சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சேகர் பாபுவை கட்சியை விட்டு அடித்து துரத்திய ஸ்டாலின். ஆடி கிருத்திகை அன்னைக்கு திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தடுத்து நிறுத்தப்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து விஐபி தரிசனத்திற்கு அமைச்சர் ரமேஷ் செக் வச்சிருக்கிறாராம். அதாவது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நேற்று முன்தினம் ஆடி கிருத்திகையொட்டி இந்து சமய அறநிலைத்துறையின் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு சுவாமி தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தார். அப்போது சேகர் பாபுவின் காரை அங்கிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது போலீசார் என்ன சொன்னாங்கன்னா, சேகர் பாபு கார் மேலே செல்வதற்கு அனுமதி கிடையாது, அதற்கு அவர் அனுமதியும் பெறவில்லை, அதற்கான சிறப்பு அனுமதி குறித்து எங்களிடம் எதுவும் தெரிவிக்கவில்லை, எனவே அவரது காரை மேலே அனுமதிக்க முடியாது, அப்படி அனுமதித்தால் மலைக்கோயிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கும் சேகர் பாபுவுக்கே இந்த நிலைமையா என்ற கேள்வி எழுந்தது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அமைச்சர் ரமேஷ் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது திரைத்துறை பிரபலங்கள் விஐபிகள் கோயிலுக்கு வந்தா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவிப்பது கட்டாயம் என சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கோயில்களில் புகைப்படம், ரீல்ஸ் மற்றும் மொபைல் போனுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள முதுநிலை திருக்கோயில்களில் இனி வரும் காலங்களில் பின்வரும் வழிமுறைகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. திரைத்துறை பிரபலங்கள், முக்கியஸ்தர்கள் அல்லது விஐபிகள் திருக்கோயிலுக்கு தரிசனம் செய்ய வருவதாயிருந்தா குறைந்தது ஒரு நாளுக்கு முன்பாகவே அவர்கள் வரவிருக்கும் திருக்கோயில், வருகை நேரம், அவர்களோடு வருபவர்களின் எண்ணிக்கை உட்பட முழு விவரங்களையும் எனது அலுவலகத்திற்கு கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும். இனி சேகர் பாபு மட்டுமில்லை, எந்த எம்எல்ஏக்களும் சரி, எந்த அமைச்சர் வந்தாலும் சரி, அவர்கள் அனுமதி பெற்றால் மட்டுமே அவர்களை உள்ளே விட வேண்டும், இல்லையென்றால் அவர்களை வெளியே துரத்துங்கள். அனுமதி இல்லாதவர்கள் யாருக்கும் கோவிலில் அனுமதி இல்லை. திருக்கோயிலுக்குள் இறைவனின் திருவுருவங்களை படமே எடுப்பது, கோவில் வளாகத்தில் புகைப்படம், வீடியோ, ரீல்ஸ் போன்றவற்றை பதிவு செய்வது மற்றும் ஊடகங்களுக்கு விஐபிகள், முக்கியஸ்தர்கள், திரைத்துறை பிரபலங்கள் கோவிலுக்குள் வீடியோ அல்லது புகைப்படம் எடுக்க அனுமதி வழங்குவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்கள் ஏதேனும் நடைபெற்றதாக செய்திகள் வெளியானால் அதற்கு பொறுப்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மேற்கண்ட அனைத்து அறிவுறுத்தல்களையும் எவ்வித விதிவிலக்கும் இன்றி மிக கடுமையாக பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் ரமேஷ் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஸ்டாலினும் சேகர் பாபுவை செம்ம டோஸ் விட்டு கட்சியை விட்டு விரட்டி இருக்கிறார். அது தற்போது பெரும் கலக்கத்தில் ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட போது காவல்துறை வாகனத்தில் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் சிற்றரசு ஆகியோர் சென்றிருந்தாங்க. திமுக மேலிடத்தில் குட் புக்கில் இடம்பெறும் நோக்கில் உதயநிதி ஸ்டாலினோட சேகர் பாபு சென்ற நிலையில் அவருக்கு ஸ்டாலின் செம்ம டோஸ் கொடுத்திருக்கார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டார். உதயநிதி ஸ்டாலினின் வீட்டில் போலீசார் குவிக்கப்படும் தகவல் தெரிந்த உடனேயே முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடனடியாக நீலாங்கரை வீட்டிற்கு சென்றிருக்கார். அவருக்கு பின் வழக்கறிஞர்கள் பரந்தாமன், சரவணன் உள்ளிட்டோரும் சிற்றரசும் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து முன்னாள் காவல்துறை வீட்டிற்குள்ள சென்ற பின் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு உதயநிதி ஸ்டாலின் கைதான போது அவர்களுக்கும் காவல்துறை வாகனத்திலேயே ஏறி தஞ்சாவூர் வரை சென்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் கொண்டு செல்லப்படும் ஒவ்வொரு டோல்கேட்டிலும் தொண்டர்கள் போலீசார் வாகனத்தை மறித்து மறியலில் ஈடுபட்டாங்க. ஆனால் சென்னையில் திமுகவினர் அமைதியாகவே இருந்தாங்க. அறிவாலயம் வாசல் மற்றும் நீலாங்கரை இல்லம் முன்பாகவே திமுகவினர் மறியலில் ஈடுபட்டாங்க. ஏற்கனவே சென்னையில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. இதற்கு பலரும் திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்தாததே காரணம் என விமர்சனம் சொல்லிட்டு வராங்க. இதனால் ஸ்டாலினும்
சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கும் முடிவுக்கு வந்துட்டார். இந்த சூழலில் உதயநிதியோட பயணித்து திமுக மேலிடத்தில் குட் புக்கில் இடம்பெறலாம் என்று கணக்கிட்டு சென்னையின் 3 மாவட்ட செயலாளர்களும் கருதி இருக்கிறாங்க. இது ஸ்டாலினை டென்ஷன் ஆக்கியிருக்கு. ஏனென்றால் மற்ற மாவட்டங்களில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது சென்னையில் மாவட்ட செயலாளர் போராடி இருக்க வேண்டாமா என்று சேகர்பாபுவுக்கு ஸ்டாலின் டோஸ் விட்டிருக்கார். உங்களை யார் உதயநிதி ஸ்டாலினோட பயணிக்க சொன்னது? வழக்கறிஞர்கள் சென்றா போதாதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனால் சேகர்பாபு அப்செட்டில் இருப்பதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் சேகர்பாபு மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தொடர்ந்து விஜய் அவர்கள் சேகர்பாபு அவர்களை கைது செய்ய தீவிரமான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார். கடந்த காலங்களில் சேகர்பாபு கோவில்களில் நகைகள், பணங்கள் மற்றும் கோவில் கோபுரம் கட்டுவது, விமானம் அமைப்பது போன்ற அனைத்திலும் ஊழல் செய்துள்ளார். இனி வரும் காலங்களில் சேகர்பாபு அவர்கள் தப்பிக்க கூடாது என விஜய் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து சேகர்பாபு ராஜினாமா செய்து தாவேகா கட்சியில் இணையலாம் என்று நினைத்தாலும் அவரை உள்ளே சேர்க்காதீர்கள் என விஜய் அதிரடி உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். ஏனென்றால் சேகர்பாபு செய்தது சாதாரண விஷயம் அல்ல. கோவில் பணங்களையும் மற்றும் கோவில் நிலங்களை யார் கை வைத்தாலும் அவர்களின் கர்மா அவரை விடாது என்றும் பழமொழிக்கேற்ப தற்போது சேகர்பாபுவின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. சொந்த கட்சியான திமுகவே சேகர்பாபுவை ஓரம் கட்ட முடிவு செஞ்சிட்டாங்க. தொடர்ந்து துர்கா ஸ்டாலினும் சேகர்பாபுவை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு அந்த இடத்தில் ஸ்டாலினை நிற்க வைக்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சேகர்பாபுவுக்கு டோஸ் விடுவதும் கட்சியை விட்டு துரத்துவதுமாக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சேகர்பாபு ராஜினாமா செய்து பிஜேபியில் இணைந்து விடலாமா, இல்லை தாய்க்கழகமான அதிமுகவுக்கு சென்று விடலாமா என்கின்ற யோசனையிலும் இருக்கிறாராம். ஆனால் எங்கு சென்றாலும் ஸ்டாலின், இனி உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது, நான் கொளத்தூரில் தோல்வியடைந்ததற்கு காரணமே நீதான், கட்சியை விட்டு வெளியே போடா என்று சொல்லும் விதமாக சேகர்பாபுவை திட்டியதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இனி வரும் காலங்களில் திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. என்னதான் நாம் நல்ல பெயரை வாங்கிவிடலாம், உதயநிதிக்கு உதவி செய்வது போல பாவடா காமிச்சால் ஸ்டாலின் நம்பிவிடுவார் என அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாக போய்விட்டது. அதற்கு காரணம் சேகர்பாபு ரிப்போர்ட்டுகளை மாற்றி வைத்து கொளத்தூரிலேயே ஸ்டாலினை தோல்வி அடைத்து செய்து விட்டார். இதனால்தான் தொடர்ந்து இனி சேகர்பாபு திமுகவில் இருப்பாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.